ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ஒரு டெய்லி இன்கம் டெய்லி விட்ரோல் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஓகினாவா. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே வந்து பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் சேனலில் வந்து இங்கே ஓகினாவோட அப்ளிகேஷன் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் லிங்கை எடுத்துகிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெய்லி இன்கம் டெய்லி விட்ரோல் அப்ளிகேஷன் வந்து நமக்கு 2 நாள் தான் டைம். அந்த 2 நாளில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேர்ட் டேலேருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த 2 நாளைக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க மட்டும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. தேர்ட் டேல இருந்து புதுசாக வந்து நியூ மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட குரூப்லேயுமே வந்து லிங்க் வந்து கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு மட்டும்தான் லிங்க் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி இன்கம் டெய்லி விட்ரோல் அப்ளிகேஷனோட கான்செப்ட் அதுதான். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனோன்னா ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்கட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு கேட்டிருக்காங்க. திரும்பியுமே அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் செக்யூரிட்டி பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாகின் பாஸ்வேர்டு மாதிரியே ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு ஒன்று என்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சம் லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் பண்ண மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து லாகின் கொடுங்க. லாகின் பண்ணோன்னா அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்தோன்னே மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் உள்ளே போனோடனே பிளான்ஸ் வந்து காட்டும். ஃபஸ்ட்டு பிளான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சேலில் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள பிளான் எல்லாமே வந்து கமிங் சூன்னு இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு இந்த அப்ளிகேஷன். ஸோ ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை ப்ராஃபிட் நிறையவே எடுக்கலாம். ஸோ சின்ன டேஸ்லேயே வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் நீங்கள் வந்து அந்த 2 டேஸ் டைம்லேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இருக்குது. 650 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி வந்து 120 ரூபா கிடைக்கும். நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 4லேருந்து 5 நாளைக்குள்ளேயே நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வந்து 120 வந்து வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் விட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆப் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்கலாம். போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 5 நாளையில் நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை மறக்காமல் இன்றைக்கே வந்து சைன் அப் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிளான் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ செகண்ட் பிளான் வந்து இன்னும் வந்து லான்ச் ஆகலை. எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து நம்ம செகண்ட் பிளான் வந்து இப்போது 1 டேயில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ நாளைக்கே வந்து இந்த கம்மிங் ஜூன்னு இருக்கிறது வந்து பை நோன்னு ஆயிரும். செகண்ட் பிளான் 1950 ரூபா பிளானு. இந்த பிளானும் வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது நாளைக்கு பை பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் 650 ரூபா பிளானே வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளானுக்குள்ளே தான் நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கீழே வர பிளான் எதுவுமே வந்து லான்ச் ஆனாலுமே நம்ம பை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 பிளானில் வந்து ஏதாவது ஒரு பிளான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் தான் லான்ச்சில் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 650 ரூபா வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் த ரீசார்ஜ் அமௌண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் 650 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பே 650ன்னு ஒரு ரெட் கலரில் ஒன்று இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பேடிஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை கீழே வந்து ஒரு இடம் இருக்கா, அதை வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போய்ட்டு அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதோட யூடிஆர் நம்பரை எடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது 650 பிளான் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா பை நோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும்.
ஓகே. அதில குடுத்துருக்க டேஸ் படி உங்களுக்கு அமௌண்ட் வந்து வாலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட் எல்லாமே நீங்க எப்படி வித்ட்ரால் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மேல நான் மார்க் பண்ற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து என்டர் ரியல் நேம்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்க பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ அது கரெக்ட்டா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கு. அந்த இடத்துல உங்களோட பேங்கோட அக்கவுண்ட் நம்பர என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து உங்களோட எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரால் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து என்டர் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டை அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம சிம்பிள் தான். ஓகேங்களா? இதில் எப்படி எல்லாமே பார்த்தாச்சு, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. பிளானுமே வந்து ஃபஸ்ட் பிளான் மட்டும் தான் நம்ம பை பண்ணணும். செகண்ட் பிளான் வந்து நமக்கு இனிமேல் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பிளானையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள பிளான் எதுவுமே வந்து நீங்கள் லான்ச் ஆனாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 பிளான்லேயே நம்ம நல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ரால் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் லான்ச் ஆகிட்டே இருக்குது. டெய்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் கூட உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்து ரூ. 500 1000 வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.